நான் தான் சொன்னேன்ல, இனிமே இப்படிதான் சமைச்சு சர்ப்ரைஸ் கொடுத்து அப்பப்போ உங்களையும் சூர்யாவையும் அசத்த போறேன். ஐயோ செல்லம், என் மருமகளுக்கு என் கண்ணே பற்றம் போல இருக்கு. அத்தை, உனக்கு ஒரு ஐடியா சொல்றேன். நம்ம ஊர்ல பெரிய நான்வெஜ் ஹோட்டல் இருக்கு. அங்க இருந்து நமக்கு பிடிச்சது இவங்க சொல்றது எல்லாத்தையும் ஆர்டர் பண்ணிடலாம். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஹாட் பாக்ஸ் பாத்திரத்துல எல்லாம் வச்சு சுட சுட பரிமாறிடலாம். யாருக்கும் தெரியாது. எல்லாரும் நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு உன்னை பாராட்டுவாங்க. ஐயோ, அதெல்லாம் வேண்டாம் ஆண்டி. என் கையால உங்களுக்கு எல்லாம் சமைச்சு போடணும், அதுதான் என் ஆசை. ஓ, அடேங்க அப்பா. சாம், சும்மா சொல்லக்கூடாது. நடிப்புல என்ன மிஞ்சிட்ட. சும்மா சொன்ன, நிஜம் நினைச்சுக்காத. சரிம்மா, நீ என்ன இவ்ளோ கம்பல் பண்றதால நான் உன்னை தடுக்க மாட்டேன். உனக்கு என்ன பிடிக்குதோ அதை சமைச்சு வை, சரியா? சரி, ராஜி அக்கா என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? அதாம்மா கேக்குறேன், என்ன சொன்னாங்க? என்ன சொன்னாங்க? ஏமா கத்துற? நீ கத்துல ராஜி அக்காக்கே கேட்டுரும் போல இருக்க. நான் உன்ன கேட்டா நீ என்ன கேக்குறியம்மா? அது வந்து ஆண்டி, சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி. சிக்கன் 65. சிக்கன் 65. அடேங்க அப்பா. அப்புறம் சில்லி சிக்கன். இவ்ளோ தீமா ஆர்டர் பண்ணாங்க. அத்தைக்கு ஒரு சிக்கன் பிரியாணி போதுமா? வேற ஏதாவது சொல்லுங்க ஆண்டி. இல்லம்மா, எனக்கு வேற எதுவும் வேண்டாம். ப்ளீஸ் ஆண்டி, சொல்லுங்க. இல்ல சாமானியா, எனக்கு இது மட்டும் போதும். சரிங்க ஆண்டி. அங்கிள், மதிய லஞ்சுக்கு உங்களுக்கு என்ன வேணும்? இது என்னம்மா புதுசா இருக்கு? அது ஒண்ணு இல்லங்க, இன்னைக்கு லஞ்ச் நம்ம மருமக தான் சமைக்க போறா. அதனால வீட்ல யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும்னு கேட்டு சமைக்கிறேன். உங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லுங்க. உனக்கு ஏமா இந்த வேலை எல்லாம்? அதுக்கு தான் சாரதாம்மா இருக்காங்கல்ல, அவங்க பாத்துப்பாங்க. நீ ஒரி பண்ணிக்காம இருமா. இல்ல அங்கிள், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. நீங்க எது கேட்டாலும் நான் பண்ணி தரேன். என்ன கேட்டாலும் பண்ணி தருவியா? அப்ப மெனு என்னன்னு சொல்றேன், நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க அங்கிள், நான் ஞாபகம் வச்சுக்கிறேன். மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் பெப்பர் ஃப்ரை. மட்டன் பெப்பர் ஃப்ரை. சிக்கன் 65. சிக்கன் 65. சில்லி சிக்கன். சில்லி சிக்கன். இந்த சங்கரம் பயலுக்கு சோஃபா மாத்தி சோஃபா உட்கார்றது தான் வேலை. 2 வார்த்தை பேசுடான்னா அதுக்கு சோம்பேறித்தனம் படுவான். ஆர்டர்னா மட்டும் வள 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 வளன்னு குடுக்குறான் பாரு. அயோக்கிய பைய, சரியான முட்டா பைய. நோட் பண்ணிக்கிட்டியாமா? அங்கிள். எங்க திரும்பி சொல்லு பாப்போம். சொல்லுமா. பாவங்க சாமானியா, அவளை ஸ்கூல் வாத்தியார் மாதிரி இப்படி கேள்வி கேக்குறீங்க. அவ எல்லாருக்கும் வேற சமைக்கணும், சும்மா இருங்க நீங்க. இருங்க அங்கிள், சொல்றேன். மட்டன். மட்டன். மட்டன் பிரியாணி. மட்டன் பிரியாணி. மட்டன் ஃப்ரை. மட்டன் ஃப்ரை. அப்புறம் சில்லி சிக்கன். சில்லி சிக்கன். மட்டன் பிரைன் ஃப்ரை. மட்டன் பிரைன் ஃப்ரை. அப்புறம் ஓ, பிரைன் ஃப்ரைனா உனக்கு ரொம்ப பிடிக்குமோ? ஏன் அங்கிள் அப்படி கேக்குறீங்க? இல்ல, நான் சொல்லவே இல்லையே, நீயே சொல்றியா, அதனால தான் கேட்டேன். ஓ சாரி அங்கிள், எனக்கு பிரெயின்னா ரொம்ப பிடிக்கும். சரிங்க அங்கிள். சாமானியா, சில்லி சிக்கனை மாத்திட்டு சிக்கன் 65 செஞ்சு. சரிங்க அங்கிள். ரொம்ப ஓவரா பண்றானே இவன். ஆமா, நான் சொன்ன மெனுல ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. எங்க சொல்லு பாப்போம். சும்மா இருங்க, நீ போய் வேலைய ஆரம்பிமா. சரிங்க ஆண்டி. பாவம் புள்ள, அவளே கஷ்டப்பட்டு சமைக்கிறா. நொய்யு நொய்யு நொய்யு. ஹலோ, சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஆமா ஆமா, எல்லாத்தையும் நீ மறந்துரு. என்ன ஞாபகம் இருக்கான்னு கேளு.
என்னது? நல்ல ஞாபகம் இருக்குமா? போன வை. அப்பா தலை சுத்துது. நமக்கு என்ன வேணும்னு ஆர்டர் கேட்கலையே இவ. நமக்கு வேணுங்கிறத நம்மளே செலக்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். அட்ரா. எவ்வளவு பெரிய ஹோட்டல். இந்த மூஞ்சிகளுக்கெல்லாம் இந்த ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு வாங்கணுமா? ஐயோ, இந்த சங்கரம் பயலுக்கு சாப்பாடு கூட என்ன வேணும்னு உருப்படியா சொல்ல தெரியல. மட்டன் பிரியாணிங்கிறான், சில்லி சிக்கனுங்கிறான், அப்புறம் அதை கேன்சல் பண்ணிட்டு ரசம் வேணுங்கிறான். முட்டா பயலா இருக்கானே. ஐயோ, இவன் பண்ண கன்ஃபியூஷன்ல மெனு என்னன்னே மறந்து போச்சே. என்ன ஆர்டர் சொன்னான்னு ஒண்ணுமே புரியலையே. எதுக்கும் அவகிட்டயே ஒரு வார்த்தை போன் பண்ணி கேட்டுக்குவோம். அவளை மறந்துடாதன்னு சொன்னோம். இப்ப நாம மறந்துட்டோம். என்னத்த கழுவி கழுவி ஊத்த போறான்னு தெரியலையே. ஆர்டர் மறுபடியும் சொல்லுமா. என்ன ஆர்டர் ப்ரோ? ஐயோ, இவனா? ஐயோ, சாமானியான்னு நினைச்சு சந்திருக்கு போன் பண்ணிட்டனே. ப்ரோ, நீ ஏன் ப்ரோ போன் எடுத்த? இது என்ன கேள்வி ப்ரோ? என் போனுக்கு கால் பண்ணிட்டு என் போன் எடுத்தேன்னு என்னையே கேட்டா என்ன அர்த்தம் ப்ரோ? ஆமா, என்ன ஆர்டர்? என்ன ஆர்டர்? நீங்க தானே இப்போ ஆர்டர்னு ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அப்ப நீங்க தான் சொல்லணும். அது ஒண்ணு இல்ல ப்ரோ, லாக்டவுனா இருக்கா, வெளியே எங்கேயும் போக முடியாது. சரின்னு ஒரு ஹோட்டலுக்கு போன் பண்ணி மதியான சாப்பாடுக்கு என்னென்ன வேணும்னு ஆர்டர் கொடுத்தேன். என்ன ஆர்டர் பண்ணன்னு எனக்கே மறந்து போச்சு. அதுக்குதான் அங்க போன் பண்ணி என்ன ஆர்டர் சொன்னேன் அப்படின்னு கேக்குறதுக்கு பதிலா உனக்கு போன் பண்ணி கேட்டுட்டப்பா. சாரி. நம்புற மாதிரி இல்லையே, எங்கேயோ இடிக்குது. என்ன ப்ரோ, நீ வர வர என்ன ரொம்ப சந்தேகப்படுற? காலையில அப்படிதான் என்ன அவ்வளவு கேள்வி கேட்டேன். இப்போ வந்து பாரு. ப்ரோ, நீ சொல்றத நான் நம்புறேன். நம்புறல? சத்தியமா நம்புறல? சத்தியமா நான் நம்புறேன். அப்ப நம்ம வீட்ல மீட் பண்ணலாம். வச்சிட்டோமா? அப்பாடா, இந்த சங்கரம் பையன் பண்ண குழப்பத்துல எல்லாமே மறந்து போச்சு. ஆனா சந்துரு பையன் கிட்ட பேசுனதுல எல்லாமே மறுபடியும் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. போய் வாங்கிடுவோம். ஹாய் டியர், எப்படி இருக்க? நம்ம எப்போ மீட் பண்ணலாம்? டைம் சொல்லு. ஏய், நீ யாருடா? நான் லீலாவோட அண்ணன் பேசுறேன். நீ யாருடா?
லீலா இல்ல. நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லு. நீ யாரு? நான் லீலாவோட ஃப்ரெண்டு. நீ பேசுறத பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே. நீ ஏன் என் தங்கச்சியை மீட் பண்ணணும்? ஃப்ரெண்டுன்னா மீட் பண்ண மாட்டாங்களா? உங்களுக்கு சந்தேகம்னா லீலா கிட்டே கேட்டு பாருங்க. அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இனிமேல் லீலா இதெல்லாம் குறைச்சிக்கோ. அது வந்து அண்ணா யாருண்ணா போன்ல? அவ்வளவு முக்கியமான ஆளெல்லாம் கிடையாது. ஆமா, அபி யாரு? ஃப்ரெண்டுண்ணா. ஃப்ரெண்டா? இதுக்கு முன்னாடி நான் அவனை பார்த்துருக்கேனா? இல்லண்ணா இல்ல. ஃப்ரெண்டு என்ன டியர் டியர்னு பேசுறான்? இல்ல, இவன் கொஞ்சம் ஃப்ளர்ட் டைப்பு. எல்லார்கிட்டயும் இப்படிதான் பேசுவான். என் ஃப்ரெண்டு உஷாவோட லவ்வர். அவன் ஏன் உன்னை மீட் பண்ணணும்? சொல்லு லீலா, நீ ஏன் அவனை மீட் பண்ணணும்னு நான் கேட்டேன். நான், உஷா, அவன் 3 பேரும் மீட் பண்றதா தான் பிளான். அதான் எப்ப மீட் பண்ணலான்னு கேட்டிருப்பான். இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாம் உனக்கு வேண்டாம். நம்மளோட குடும்பத்துக்கு இது நல்லதில்ல. முதல்ல இவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணு. சரிண்ணா. என்ன ஜெயந்தி இங்க உட்கார்ந்துட்டு இருக்க? கிச்சன்ல போய் நீ வேலை பார்க்கலையா? அதுவாக்கா, என் மருமக என்ன உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். அதான் இங்கே உட்கார்ந்துருக்க. ஒரு வெங்காயம் தக்காளி கூட வெட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாக்கா. ஏன் ஜெயந்தி, அவ அமெரிக்கால பிறந்து வளர்ந்த பொண்ணு. எப்படி இத்தனை பேருக்கு ஒத்தாளா சமைக்க முடியும்? நீ கொஞ்சமாவது கூட மாட வேலை செய்ய வேணாம். நீங்க வேற, நான் எவ்வளவோ சொல்லி பாத்துட்டேன். அவ வேண்டவே வேண்டான்ட்டா. அப்படியே குணத்துல என்ன மாதிரி, மத்தவங்க மாதிரி எல்லாம் இல்ல. என்ன ஜெயந்தி, சந்தில சிந்து பாடுறியா? கொஞ்சம் விட்டா போதுமே, தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்குவேன். ஐயோ அக்கா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. அப்போ எந்த அர்த்தத்துல சொன்ன? எல்லாரும் சாப்பிட வர நேரமாச்சு. இப்ப நீ என்கிட்ட உட்கார்ந்து வம்பு பண்ணிட்டு இருக்கியா? அதானே பார்த்தேன். என்னடா இன்னும் ஆரம்பிக்கலையேன்னு. என் மருமகளை பத்தி நல்லதா 4 வார்த்தை பேசிட கூடாதே, ஒட்டொன்னு மூக்குல வேர்த்துரும். ஆமா, மருமகளை சமைக்க சொல்லிட்டு இப்படி காலாடிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா வீடு வடங்கிடும். ஏன், நான் இந்த வீட்டுல வேலை செஞ்சதே இல்லையா? இல்ல நான் தான் சமைச்சு நீங்க யாரும் சாப்பிட்டதே இல்லையா? உங்களை விட நிறைய வெரைட்டில எனக்கு சமைக்க தெரியும். எத்தனை தடவை நான் சமைச்சதை அத்தை சாப்பிட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அப்பா, யாரு அத்தை பாராட்டி இருக்காங்க? அதுவும் நீ சமைச்சதை சாப்பிட்டுட்டு. பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும் ஜெயந்தி. அவங்க இல்லங்கிறதுக்காக இப்படி இஷ்டத்துக்கும் அளந்து விடக்கூடாது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க கூட நீ கிச்சன் பக்கம் ஒதுங்கினது இல்ல. நீ பேசுறியா? யாரு? நான் கிச்சன் பக்கம் ஒதுங்கினது இல்லையா? இத பாருங்கக்கா, தேவையில்லாம பேசுனீங்க, உங்க நாக்கு அழுகிடும். என்ன சாபம் தெரியா? நான் எங்க சாபம் விட்டேன்? பொய் சொன்னாதான் அப்படி ஆகும்னு சொன்னேன். ஆமா, யார் பொய் சொன்னாங்கன்னு அந்த கடவுளுக்கே தெரியும். திரும்ப திரும்ப தேவையில்லாம பேசிட்டு இருந்தீங்க, உங்களுக்கு அவ்வளவுதான். ஆமாண்டி, எனக்கு அப்படியே உங்ககிட்ட சண்டை போடணும்னு ஆசை பாரு. என்னடா பொழுது விடிஞ்சு நான் ஆரம்பிக்கலையேன்னு பார்த்தேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? நான் ஒண்ணும் இல்ல மாமா, எல்லாம் உங்க பொண்டாட்டி தான். ஜெயந்தி, சண்டை போடுறதை நிறுத்திட்டு சமையல் என்னாச்சுன்னு பாத்துட்டு வா. ஆண்டி, சொல்லுமா, சமையல் எல்லாம் ஆயிடுச்சா? ஆல்மோஸ்ட் சமையல்லாம் முடிய போகுது. கொஞ்ச நேரத்துல எல்லாருமே சாப்பிடலாம். எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா?
உனக்காக என்ன ஹெல்ப் வேணாலும் பண்ண நான் தயாரா இருக்கேன். சொல்லுமா. ஒன்னும் ஆண்டி, நான்வெஜ்னா என்னைக்குமே பனானா லீஃப்ல போட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். நம்ம எல்லாரும் சாப்பிட யாரையாச்சும் பனானா லீஃப் கட் பண்ணிட்டு வர சொல்றீங்களா? அவ்வளவுதானமா, நான் யார்கிட்டயாவது சொல்லி பனானா லீஃப் கட் பண்ணி வைக்க சொல்றேன். உனக்கு வேற ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லி நான் பண்ணி தரேன். அதெல்லாம் எதுவும் வேண்டாம் ஆண்டி, நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன். சரிம்மா. அமெரிக்கால வளர்ந்த பொண்ணு, ஆனா நம்ம ஊர் பழக்க வழக்கங்கள் எல்லாம் மறக்காம வாழை இலையில தான் சாப்பிடணும்னு ஞாபகம் வச்சிருக்கா. ஆமா. போதும் ஜெயந்தி, எதே அதுக்கெல்லாம் அமெரிக்கா இழுக்கணும்னு உனக்கு ஒரு விவசாயம் இல்லாம போச்சு. இப்ப என்ன, உனக்கு இலை தானே வேணும்? சந்துரு, சித்தப்பா பின்னாடி போய் இலை கட் பண்ணிட்டு வாப்பா. சரிங்க சித்தப்பா.